ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லேர்ன் pharma in தமிழ் யூடியூப் சேனல். இதில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிஷனல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4ல் ஆன்டிகன்வல்சன்ட் பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோலேயே நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன், கிளாஸிஃபிகேஷன் அண்டு நம்ம சிலபஸில் சிந்தசிஸ் இருக்கிற ட்ரக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வாங்க இந்த வீடியோவில் மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஹைடன்டாயின்ஸ் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ட்ரக்கு மெஃபெனடாயின். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தடாயின். ஓகேங்களா? இதோட பேசிக் நியூக்ளியஸ், ஹைடன்டாயின்ஸோட பேசிக் நியூக்ளியஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 5 மெம்பர் ரிங்கு என் அண்ட் தேர்ட் பொசிஷனில் ஒரு NH அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து பொசிஷனில் டபுள் பாண்ட் O. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் பொசிஷனில் ஒரு R குரூப்பும் ஃபிஃப்த்து பொசிஷனில் ஒரு R குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட நம்பரிங் சிஸ்டம் பாருங்கள், 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போது R3 அண்ட் R5 அந்த 2 பொசிஷனில் தான் நமக்கு வந்து ரிங் அட்டாச் ஆகும். இங்கே பாருங்கள், மெஃபெனடாயின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பொசிஷனில் ஒரு ஈத்தைல் குரூப் அண்டு ஒரு ஃபினைல் குரூப் அண்ட் தேர்ட் பொசிஷனில் ஒரு மீத்தைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 5 எத்தில் 3 மெத்தில் அண்டு 5 ஃபினைல் ஹைடன்டாயின்ஸ். இதோட பேசிக் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஹைடன்டாயின்ஸ் தானே, அதனால் ஹைடன்டாயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இது கடியில் வர ட்ரக் என்னென்னு பார்த்திங்கன்னா எத்தடாயின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் பொசிஷனில் ஒரு ஈத்தைல் குரூப்பும் ஃபிஃப்த்து பொசிஷனில் ஒரு ஃபினைல் குரூப்பும் அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 3 ஈத்தைல் 5 ஃபினைல் ஹைடன்டாயின்ஸ், அவ்வளோதான். எத்தடாயினுக்கு அனதர் நேம் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சசோலிடின் டயோன்ஸுங்கிற கிளாஸிஃபிகேஷன் கடியில் நமக்கு 2 ட்ரக் இருக்கும். ட்ரைமெத்தாடயோனுக்கு அனதர் நேம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்சிடோன். ஏன் இந்த அனதர் நேம்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை எக்ஸாம்ஸில் நமக்கு இந்த நேம் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா 5 மெம்பர் ரிங்கு, 5 மெம்பர் ரிங்கு தான், சேம் ஹைடன்டாயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2,4 பொசிஷனில் டபுள் பாண்டுவோ, இங்கே ஒரு N ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல, அவ்வளோதான். இதோட நம்பரிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. அப்போ இங்கே R பொசிஷன் இருக்கும், இங்கே R பொசிஷன் இருக்குது. R3 அண்ட் R5 பொசிஷனில் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆகுது. 3,5,5 இந்த இடத்துல 3,5,5ல் ட்ரைமெத்தில் ஆக்சசோலிடின் மற்ற காம்பவுண்ட் ஆக்சசோலிடின் 2,4 டயோன், இந்த இடத்துல இருக்கிற 2,4 டயோன் அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமெத்தாடயோன் சேம் ஸ்ட்ரக்சர் தான். அந்த R3 அண்ட் R5 பொசிஷனில் மட்டும் நமக்கு என்னென்னு பாருங்கள், 5 எத்தில் அண்டு 3,5 டைமெத்தில் ஆக்சசோலிடின் அண்டு 2,4 டயோன். ஓகேங்களா? சேம் தான். இதோட அனதர் நேம்னு பார்த்திங்கன்னா பேராடயோன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிளாஸிஃபிகேஷன்னா சக்சினமைட் கிளாஸிஃபிகேஷனில் ஃபென்சக்சிமைடு ட்ரக் இருக்குது. ஃபென்சக்சிமைடுன்னு பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற ஆன்டிகன்வல்சனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா 5 மெம்பர் ரிங்கு வச்சு தான் வரும். அதுலேயும் 2,4 பொசிஷனில் டபுள் பாண்ட் O ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் பொசிஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் அண்டு தேர்ட் அண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து தேர்ட் பொசிஷனில் ஒரு ஃபினைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு மித்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 1 மெத்தில் 3 ஃபினைல் பைரிடின் அண்டு 2,5 டயோன். ஓகேங்களா? இதோட பைரோலிடின்றது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனதர் ட்ரக் மெட்சக்சிமைடுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் அண்ட் செகண்ட் பொசிஷனில் ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் O டயோன் குரூப் அண்ட் தேர்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் அண்டு ஃபினைல், ஃபோர்த்து பொசிஷனில் எதுவும் இல்லை. அப்போ 1,3 டைமெத்தில் 3 ஃபினைல் அண்டு பைரோலிடின், இந்த காம்பவுண்ட் வந்து பைரோலிடின் அண்டு 2,5 டயோன். ஓகேங்களா?
எதை பைரோலிடின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம பைரோலிடின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்பிச்சுரேட்ஸ் இருக்குது. பார்பிச்சுரேட்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா இது தான். பார்பிச்சுரேட்ஸ்லேருந்து 6 மெம்பர் ரிங்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்பிச்சுரேட்ஸ்னாவே 6 மெம்பர் ரிங்கு. அதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்னு, செகண்ட் இப்படி வாங்க, செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்டுவோம். அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இருங்க. செகண்ட் பொசிஷன் அண்டு 6th பொசிஷன் 5th பொசிஷனில் செகண்டு 4th 6th இந்த 3 பொசிஷன்லேயே டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 3rd பொசிஷன்லேயும் என் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் 3rd பொசிஷனில் இருக்கிறதுல ஹெச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத அது குரூப் அட்டாச் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 5th பொசிஷனில் ஆறு குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 5th பொசிஷன்லேயும் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஆர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3rd பொசிஷனில் என்ஹெச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது 6 மெம்பர் ரிங்கு. இதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டுவோ, 4th பொசிஷன் அண்டு 6th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டுவோ, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 3rd பொசிஷன்லேயும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது இங்கே இருக்கிற என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 6th பொசிஷன்லேயும் R1 R2 R3 குரூப் அட்டாச் ஆக போகுது. இங்கே என்ன குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் பார்பிச்சுரேட்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு அடியில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபீனோபார்பிட்டோன். ஃபீனோபார்பிட்டோன்றதுக்கும் அதே மாதிரி தான் இங்கே என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். R1 R2 பொசிஷன் அண்ட் R3 பொசிஷனில் இங்கே ஹெச்ஏ ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு ஃபினைல் குரூப்பு ஒரு எத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 5 ஃபினைல் 5 எத்தில் பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ் இங்கே ஹெச்ஏ ப்ரெசென்ட் ஆனதுனால நமக்கு இந்த இடத்தை மென்ஷன் பண்ணி காட்டல அவங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெத்தாபார்பிட்டோன் நம்ம சிலபஸில் இருக்கிறது. மெத்தாபார்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 5,5 டை எத்தில் 1 மெத்தில் 2,4,6 பைரிமிடின் ட்ரையோன். ஓகேங்களா? அதாவது இது டை எத்தில் 1 மெத்தில் 2,4,6 ட்ரையோன். பைரிமிடின்றது என்ன ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்கன்னா இதை தான் பைரிமிடின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இதோட ஐயோபேக் நேம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிளாஸிஃபிகேஷன்னா மிசலேனியஸ் கிளாஸிஃபிகேஷன். மிசலேனியஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரிமிடோன். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். 6 மெம்பர் ரிங்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபினைல் குரூப் ஒரு இத்தைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்டு இந்த இடத்துல ரெண்டுமே ஹெச்ஏ ப்ரெசென்ட் ஆகிருச்சு. இப்போ 5 எத்தில் 5 ஃபினைல் பர் ஹைட்ரோ. இங்கே பர் ஹைட்ரோ பைரிமிடின் ஸ்ட்ரக்சர்ஸ். தென் 4,6 டயோன் மட்டும் இங்கே இருக்காது. பைரிமிடின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஐயோபேக் நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெல்பமேட். ஃபெல்பமேட்டுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒரு பென்சீன் ரிங் போட்டுட்டு கீழே CH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து CH2OCONH2 2 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போது 2 ஃபினைல் 1,3 ப்ரப்பன்டயால் டைகார்பமேட். ரெண்டாவது பொசிஷனில் 2 ஃபினைல் குரூப் ப்ரெசென்ட் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1,3 ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 3rd பொசிஷன்லேயும் எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ப்ரப்பன்டயால். இதுதான் ப்ரப்பன்டயால் டைகார்பமேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பமேட்னாவே நமக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தாவே கார்பமேட்டுன்னு சொல்லுவோம். CH2COO. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்ப்ராயிக் ஆசிட். வால்ப்ராயிக் ஆசிட்க்கு CH2 தென் CHCOOH CH2 நீங்கள் இதை எப்படி தெரியுமா எழுதிக்கலாம்? CHCOOH இப்படி எழுதிக்கோங்க. CH3 CH2
தென் நெக்ஸ்ட் இன்னொரு டைம் CH3 CH2 CH2. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதிக்கலாம். வால்ப்ராயிக் ஆசிட் இது வந்து 2-ப்ரப்பைல் பென்டனாயிக் ஆசிட்னு அனதர் நேம் இருக்குது. 2-ப்ரப்பைல் பென்டனாயிக் ஆசிட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸிஃபிகேஷன் யூரியா அண்டு மோனோ அசைல் யூரியா. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபென்னாசிட் இதுலேயும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். பேசிக் நியூக்ளியஸ்ன்னு எதுவும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர் ரிங் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது CH2 C டபுள் பாண்ட் O NH C டபுள் பாண்ட் O NH2. ஓகேங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா CH2 C டபுள் பாண்ட் O இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் NH2 C டபுள் பாண்ட் O ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு NH. இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்கன்னா N-கார்பமைல் 2-ஃபினைல் அசிட்டமைடுன்றது தான் இதோட IUPAC நேம். N-கார்பமைல் 2-ஃபினைல் அசிட்டமைடு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சோடையசிபைன்ஸோட அதில் இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா குளோனாசிப்பம்க்கு 2 6 மெம்பர் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸு, ஒரு 7 மெம்பர் ரிங்கு. அதில் 6 மெம்பர் ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் NO2, அந்த ஃபினைல் ரிங்கில் ஒரு குளோரின் அட்டாச் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,6 குளோரோஃபினைல், 1,3 டைஹைட்ரோ, 1 நைட்ரோ, 2H, 1,4 பென்சோடையசிபைன்ஸ், 2 ஓன்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோனாசிப்பமோட IUPAC நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசஸ். இதோட ஆன்டிகன்வல்சன்ட்டுக்கு யூசஸ் ஆஃப் ஆன்டிகன்வல்சன்ட் ட்ரக்னு பார்த்தீங்கன்னா சிலதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி என்னென்ன யூசஸ் இருக்கோ அது மட்டும். ஹிப்னாட்டிக் செடேட்டிவ்ஸு, கிராண்ட் மால் எபிலிப்சி, அப்சன்ஸ் ஆஃப் சேசர்ஸ் அண்ட் பெட்டிட் மால் எபிலிப்சி. கிராண்ட் மால் எபிலிப்சி, பெட்டிட் மால் எபிலிப்சின்றது நமக்கு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எபிலிப்சி. இதை நான் உங்களுக்கு போன வீடியோலேயோ சொல்லியிருப்பேன். ஹிப்னாட்டிக்ஸ் அண்ட் செடேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருக்கோம். அதோட தனி டாப்பிக்கே போட்டிருக்கோம். அப்புறம் சேசர்ஸ்னாலும் ஒன்றும் இல்லை, எபிலிப்சியும் சேசர்ஸும் ஒன்று தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ். மோஸ்ட்லி இதில் இருக்கிற ட்ரக்ஸ்னால் என்ன ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சு எழுதிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆன்டிகன்வல்சன்ட் இருக்க எல்லா ட்ரக்குக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடர்ஸாக இருக்கும் எல்லா ட்ரக்குமே. அதுக்கடுத்தது மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகும். சில ட்ரக் தான் வேறு இல்லை சால்யூபிள் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஆன்டிகன்வல்சன்ட்டில் இருக்கிற நம்ம சிலபஸில் இருக்கிற ட்ரக் மட்டும் பார்த்துருக்கோம். எல்லாமே ஈஸி தான், எல்லாமே பேசிக் நியூக்ளியஸ் வச்சு தான் வருது. அதோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒரு சில ட்ரக்ஸ் மிஸ்லேனியஸும், தென் நெக்ஸ்ட்டு சில ட்ரக்ஸ் மட்டும்தான் கிளாஸிஃபிகேஷன் அதாவது பேசிக் நியூக்ளியஸ் இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் எல்லாமே கூட சேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.